வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 170 முதல் 188 தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளதாக கருத்து கணிப்பில் தெரியவந்துள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு பிந்தைய ஆய்வின் அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் எடுக்கப்பட்ட விரிவான தேர்தல் கருத்து கணிப்பு குறித்து SSN சர்வே நிறுவன அரசியல் கணிப்பாய்வாளர் சீனிவாசன் சென்னையில் செய்தியாளர்களிடம் விளக்கினார். அப்போது பேசிய அவர், விஜய் தலைமையிலான தாவேக வரவு தேர்தலில் அதிமுக நாம் தமிழர் கட்சிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக கூறினார். 2,65,000 பேரிடம் கேட்கப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக திமுக 39.5 விழுக்காடு முதல் 42.5 விழுக்காடு வரை வாக்குகளை பெறும் என்றும் அவர் தெரிவித்தார். அதிமுக 33.5 விழுக்காடு முதல் 36.5 விழுக்காடு வரையிலும், தமிழக வெற்றிக் கழகம் 18 விழுக்காடு முதல் 22 விழுக்காடு வரையிலும், நாம் தமிழர் கட்சி 4.5 விழுக்காடு முதல் 6.5 விழுக்காடு வரை வாக்குகளை பெறும் என்றும், அதன்படி திமுக உறுதியாக வெற்றி பெற வாய்ப்புள்ளதாகவும் சீனிவாசன் குறிப்பிட்டார். 148 தொகுதியில கிளியரா ஜெயிக்குது சார், அதுல எந்த மாற்றம் இல்லை. அதே சமயம் அதிமுக 36 தொகுதிகளில் கிளியரா ஜெயிக்குது. 50 தொகுதிகளில் மிக கடுமையான போட்டி நிலவுது. அந்த 50ல் பார்த்தீங்கன்னா சிறிய எட்ஜ் டிஎம்கே 11, 15 தொகுதிகளில் ஏடிஎம்கே எட்ஜில் இருக்குது. அந்த 50ல் ஒரு வெற்றிக்கான எட்ஜில் ஏடிஎம்கே இருக்குது. 15 தொகுதியில் ஈக்குவல் ஃபைட்டில் 24, யாருன்னே சொல்ல முடியலங்கிற ஸ்டேஜில் 24 தொகுதி இருக்குது. இது 50. இதில் இந்த 50 என்னுடைய நாலேஜுக்கு ஒரு பிரித்து கொடுப்பேன் இல்லையா, அப்படி பிரித்து கொடுக்குறப்ப தான் அந்த ரேஞ்ச் எப்படி போகுதுன்னா, டிஎம்கே ப்ளஸ்ங்கிறது 170லேருந்து 188 வரைக்கும் போகும். ஏன்னா ஏடிஎம்கே ப்ளஸ்ங்கிறது 46 குறையாது, 64க்கு எக்ஸீட் ஆகாது. இது ஏடிஎம்கே. ஏன்னா தாவேகா 0 to 4